உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்டு கையகப்படுத்தப்பட்ட குருந்தூர் மலை பௌத்த துறவியின் மோசடி அம்பலம். செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி யாழில் போராட்டம். துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமின்றி மர்மமான முறையிலும் நாள்தோறும் மரணங்கள். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலங்கை தொடர்பில் வெளியான தகவல். அமெரிக்கா வெனிசுலா இடையே போர் முழக்கம். அதிரும் பசிபிக் பெருங்கடல். இனி விரிவான செய்திகள். தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதி அத்தியட்சகராக செயற்பட்டிருந்த பௌத்த துறவியான ஜெயதிலக என்பவரால் குருந்தூர் மலை பிரதேசத்தில் திட்டமிட்டு காணிகள் அபகரிக்கப்பட்டதாக மிகுந்தலை விகாராதிபதி கடிதம் மூலம் வெளிப்படுத்தியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த கடிதத்தை தான் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சாணக்கியன் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் பதிவிட்டுள்ளதாவது: இன்றைய தினம் மட்டக்களப்பிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி போகும் வழியில் முக்கியமாக மிகுந்தலை என்னும் பிரதேசத்தில் இருக்கும் பௌத்த விகாராதிபதியின் விசேட அழைப்பின் பெயரில் சந்தித்தேன். அதற்கான காரணம் குருந்தூர் மலையிலேயே நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தெரிவிப்பதற்காகும். குருந்தூர் மலை சம்பந்தமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் ஒரு விகாரை கட்டப்பட்டது. அண்மித்த காணிகள் மற்றும் நிலங்கள் தனிநபர்களினால் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கான வழக்கினை எமது கட்சியினை சேர்ந்த ஜனாதிபதி சட்டத்திரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் வாதாடியிருந்தார். விகாராதிபதி எனக்கு எழுத்து மூலமான ஒரு கடிதத்தை வழங்கியிருந்தார். அதில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 21/7/2025 முறைப்பாட்டின் பிரதியாகும். அதில் அவர் பெயர் குறிப்பிட்டு தொல்பொருள் திணைக்களத்தில் பிரதி அத்தியட்சகராக செயற்பட்ட ஜெயதிலக எனும் நபர் பௌத்த மதத்தோடு சம்பந்தப்பட்ட சின்னங்களை மூடைகளில் கொண்டு வந்து சுற்றியுள்ள நிலங்களிலும் வயல் நிலங்களிலும் வீசி அவற்றை தொல்பொருள் நிலங்களாக ஆவணப்படுத்தி தொல்பொருள் திணைக்களம் கையகப்படுத்தியதை தெரியப்படுத்தியிருந்தார். பௌத்த துறவியான இவர் இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பது வரவேற்கத்தக்க விடயம். இந்த ஆவணத்தை என்னிடம் தருவதற்காக என்னை அழைத்திருந்தார். அத்துடன் அவருடனான சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து ஒரு கோரிக்கை ஒன்றினையும் முன்வைத்திருந்தார். இந்த நாட்டில் அனைத்து மக்களும் மும்மொழிகளான தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் என்பவற்றை படிப்பதற்கான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்து அனைவரையும் படிப்பிக்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி போராட்டமும் கருத்தரங்கும் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழியை மீண்டும் மூடி மறைப்பது நிறுத்து, உண்மையை வெளிப்படுத்த எனும் துணிப்பொருளில் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கையில் தற்போது துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமன்றி மர்மமான முறையிலும் ஒவ்வொரு நாளும் பல மரணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எமது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு முன்கூட்டியே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தகவல் கிடைத்திருக்காவிட்டால் இன்று அவர் உயிரோடு இருந்திருப்பாரா என்பது சந்தேகமே. அவரை போன்று எதிர்க்கட்சிகளில் உள்ள அனைவருக்கும் இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகிறது. சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது. பாதாள உலக குழுக்களை அழிப்பதாக கூறி அதனூடாக எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கான முயற்சிகளையே அரசு முன்னெடுக்கிறது. வெலிகம பிரதேச சபை தவிசாளர் தனக்கான பாதுகாப்பை எழுத்து மூலம் உத்தியோகபூர்வமாக கோரியிருந்த போதிலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இறுதியாக அவரது உயிர் பறிபோனது. எமது நாட்டில் தற்போது துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமின்றி மர்மமான முறையிலும் ஒவ்வொரு நாளும் பல மரணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமானால் போலீஸ் அரசியல் மயப்படுத்துவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலையில் 6.0 ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை. எனினும் இலங்கை மற்றும் இந்திய கடற்பிராந்தியங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் முழுமையாக உறுதி செய்துள்ளது. மேலும் தரவுகளின்படி நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடல் பகுதியாகும். எனவே உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரை பதிவாகவில்லை. இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலின் டெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும். இந்த பகுதிகளில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் பதிவாகுவது இயல்பானது என்றும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.
செப்டம்பர் 2025 முதல் கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க படைகள் நடத்திய தொடர் தாக்குதல்களில் 62க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் வெனிசுலாவிலிருந்து போதைப்பொருள் கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் 15க்கும் மேற்பட்ட கப்பல்களை அழித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் எந்த பொது ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ட்ரெண்டி, அரகுவா போன்ற வெனிசுலா குற்ற கும்பல்களை குறிவைத்து நடத்தப்படும் பரந்த போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விவரிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் அதிகப்படியான பலத்தை பயன்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிராந்திய தலைவர்களினால் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனிதுரிமைகள் தலைவர் இந்த கொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த தொடர் தாக்குதல்கள் வெனிசுலா கடற்கரைக்கு அருகே ஒரு பெரிய அமெரிக்க ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் படங்களின்படி USS இவோ ஜிமா என்ற தாக்குதல் கப்பல் வெனிசுலா கடற்கரையிலிருந்து 200 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சிகளை மேற்கொள்வதை காட்டுகிறதாக கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்டு கையகப்படுத்தப்பட்ட குருந்தூர் மலை பௌத்த துறவியின் மோசடி அம்பலம். செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி யாழில் போராட்டம். துப்பாக்கிச் சூடுகளால் மாத்திரமின்றி மர்மமான முறையிலும் நாள்தோறும் மரணங்கள். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலங்கை தொடர்பில் வெளியான தகவல். அமெரிக்கா வெனிசுலா இடையே போர் முழக்கம். அதிரும் பசிபிக் பெருங்கடல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.